இல்லை, என்னதான் பலவீனமா இருந்தாலும் காலையில் என்ன செய்யணும்? எழும்பி பிள்ளைய புறப்பட்டு ஸ்கூலுக்கு என்ன செய்யணும்? அனுப்பணும். காலையில எழும்பி புறப்பட்டு வேலைக்கு என்ன செய்யணும்? போகணும். உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக அப்படியே படுத்து கிடக்க முடியுமா? அந்த நேரம் வந்தவன் என்ன செய்யணும்? யாரை பார்த்து சொல்லணும்னா பாடியை பார்த்து சொல்லணும். எலும்பு பாடி அது சொல்லும், இன்னைக்கு உடம்பு வலிக்கு, குறுக்கு வலிக்கு. குறுக்கு தான் என்னாலும் வலிக்குமே, எலும்பு. நம்ம பேசி அதை எழுப்பணும். அது என்ன செய்யாது? எழும்பாது. உங்களையே நீங்க என்ன செய்யணும்? எழுப்பணும். அது குப்புற கிடக்கும். அது தலையினே கூட ஒன்ன பார்த்தா தலைகீழ கிடக்கும். ஆண்டவர் சொல்றார், எலும்பு. இன்னைக்கு முதல் காரியம், நம்ம எழும்ப வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? எழும்பலன்னு சொன்னா அதனுடைய விளைவையும் நான் சொல்லிடுறேன். யாரோ ஒருத்தரை எழும்ப வச்சு தான் வேலையை முடிச்சிடுவார். எலியா இனி செயல்பட முடியாதுங்கிற மனநிலைமைக்கு வந்த உடனே 3 பேர் அபிஷேகம் பண்ண சொல்றார். ஒரு எலியா செய்ததை எத்தனை பேர் செய்ய வேண்டியதா இருந்தது? நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யலைன்னா உங்க வேலையை 3 பேர் 6 பேர் 8 பேர் சேர்ந்து செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா அவ்வளவு விசேஷித்த கிருபை உள்ளவர்கள் நீங்கள். இப்ப புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம்.